மக்களே எல்லாரும் எப்படி இருக்கீங்க? நல்லா இருக்கீங்களா? நம்ம இந்த வீடியோவில் என்ன பார்க்க போகிறோன்னு பார்த்தீங்கன்னா, ஒரு முக்கியமான விஷயம். உங்கள் சேனலே டெலீட் ஆகலாம் இந்த தப்பை பண்ணீங்க அப்படின்னா. மற்ற யூடியூப் சொல்லித்தரவங்களாம் ஸ்டைலாக முடி வச்சுருக்காக, டெய்லாக ட்ரெஸ்ஸு போட்டிருக்காக. நீ மட்டும் ஏக்கா நைட்டியோடைய அப்படியே பரட்ட தலையோடைய தர்ற. நம்ம பெசலே இதுதான், இப்படித்தான் இருப்பேன். சரியா? நம்ம சொல்கிற விஷயமே முக்கியம். நம்ம ஆடைகளோ நம்ம முகமோ அமைப்போ அழகோ தேவையில்லை. நம்ம விஷயத்தில் கருத்து இருக்குதா அதுதான் முக்கியம் அப்படின்னு நான் நினச்சிக்கிட்டு இருக்கேன். கரெக்டாக இல்லையான்ட்டு கமெண்டில் சொல்லுங்கள். ஒன்று சொல்லிக்கிறேன். நேற்று போட்ட வீடியோவுக்கு நம்பர் கொடுத்துருந்தேன் கமெண்டில். அந்த நம்பர் வாட்ஸ்அப்பில் டவுட்டு கேட்குற சொல்லி கொடுத்தேன். அதில் பணமே இல்லாமல் சொல்லித்தரணும்னு நினச்சா எப்படிங்க? இப்போ சொல்கிறேன் கேட்டுக்கங்க. சாதாரண டவுட், நீங்கள் ஒரு டவுட்டு கேட்குறீங்க, நான் அந்த ஃபோன்லேயே மெசேஜ்லேயே வாய்ஸ் மெசேஜ்லேயே கிளியர் பண்ணுறேன் அப்படின்னா 200 சரியா? ஒரு சிம்பிள் டவுட் அப்படின்னா. ஒரு பெரிய டவுட்டு உங்கள் சேனலுக்குள்ளே போய் செக் பண்ணி பார்த்து எனக்கு சொல்லுங்கள் அப்படின்னு சொன்னீங்கன்னா 500. அதிலே ஏதாவது செட்டிங்ஸ் வெரிஃபிகேஷன் எதாவது பண்ணணும்னா பண்ணி கொடுத்துருவேன். இல்லை நான் சேனல் ஆரம்பிக்கணும், என் சேனல் பெரிய ப்ராப்ளமாக இருக்குது, ஃபுல்லாமே செக் பண்ணி பாருங்கள், A to Z செக் பண்ணி சொல்லுங்கள் அப்படின்னீங்கனாலும் 1000. புதுசாக சேனல் ஆரம்பிக்கணும்னா 1000. மானிட்டேஷன் ஆனதுக்கப்புறம் கூகுள் ஆட்சென்ஸ்னு ஒன்று இருக்குது பாருங்கள். கூகுள் ஆட்சென்ஸ் கணக்கு வழக்கு, அதுலேயும் வெரிஃபிகேஷன் ஒன்றுக்கும் 1000. மொத்தமாக பண்ணுறதா இருந்தால் 4000. உங்களுக்கு ஓகேனா நீங்கள் வந்து நான் வாட்ஸ்அப்பில் மெசேஜ் கொடுக்குறேன், வேணுங்கிறவங்க மெசேஜ் போடுங்க. தயவு செஞ்சு பேரம் பேசாதீங்க. ஹெல்ப் கேட்டு சொல்லி கொடுத்ததுக்கப்புறம் நாளைக்கு தரேங்கன்னு சொல்லாதீங்க. இன்னைக்கு இந்த மாதிரி 2-3 பேர் பண்ணீங்க. இது வந்து அஜிச்சோ நேற்று இப்படித்தான் பண்ணிச்சு. ஏன் பாப்பா வேற இந்த பிள்ளைக்குட்டிகளை வச்சுக்கிட்டு பச்சை பிள்ளைகளை வச்சுக்கிட்டு சொல்லித்தரோம், கொஞ்சம் கூட இது பண்ண மாட்டேங்கிறீங்களே. இதே என் தருண் சுந்தர் ஃபேமிலி மூலிமா வந்தவங்களாம் கரெக்டாக இருக்காங்க. 1000 ஆனால் 1000 செக் பண்ணி சொல்லலாம். அவ்வளோதாங்க, அப்படி தான் கரெக்டாக இருக்காங்க. நீங்கள் மட்டும் எப்படி இருக்கீங்க? சரி, வீடியோக்குள்ளே போகுமா? இன்றைக்கி நம்பர் தரேன், பணம் கட்டிட்டு தான் செக் பண்ணிக்கணும்னு சொல்லிவிட்டேன். இல்லாட்டி சொல்லித்தர மாட்டேன். என்னை தர்ம சங்கடத்துக்கு ஆளாக்காதீங்க. சரிங்க, நேற்று இப்போ நான் வந்து நம்பர் கொடுக்குறேன், டெய்லி சொல்லித்தரேன் பாருங்களா. பார்த்தீங்களா? இதில் எனக்கு நிறைய ஐடியாலாம் கிடைக்குது, அதை நான் உங்கள்கிட்ட ஷேர் பண்ணுறேன். நேற்று வந்து கமெண்ட் போட்டதுனால ஒரு சேனலுக்கு வார்னிங் வந்திருக்கு. அதே தப்ப திரும்ப செஞ்சாங்க அப்படின்னா அந்த சேனல் வந்து டெலீட் ஆயிரும். அப்படி என்ன கமெண்ட் போட்டால் எப்படி சேனலு வார்னிங் வரும்னு கேட்குறீங்களா? நேற்று வந்து தமிழ் புத்தாண்டு ஒரு ஐயா என்ன செஞ்சுருக்காரு, அவங்களுடைய நட்பாக இருக்கிற சேனலுக்கு, அவருக்கு டெய்லி கமெண்ட் போடுற சேனலுக்கு, எல்லா சேனலுக்கும் ஒரே மாதிரி இனிய தமிழ் புத்தாண்டு நல்வாழ்த்துக்கள் அப்படிங்கிற கமெண்டை தொடர்ந்து நிறைய சேனலுக்கு கொடுத்துட்டு வந்திருக்காரு. ஒரே கமெண்டை நிறைய சேனலுக்கு கொடுத்துட்டு வந்திருக்காரு. அவருக்கு வந்து வார்னிங் வந்துருச்சு. நான் உங்களுக்கு தம்ப்நெயில்ல அந்த போஸ்ட்டு போட்டிருப்பேன், கொஞ்சம் பார்த்துக்கங்க, ஸ்க்ரீன்ஷாட் எடுத்து கூட பார்த்துக்கங்க. அந்த கமெண்டில் அந்த மெயிலில் வந்து என்ன சொல்லியிருக்காங்க அப்படின்னா, நம்ம சப்ஸ்கிரைபர் தான். ஏமா அந்த மெயிலில் வந்து என்ன சொல்லியிருக்காங்க அப்படின்னா, நீங்கள் ஒரே கமெண்ட்டை திரும்பி திரும்பி போட்டதால் உங்களுடைய கமெண்ட் பண்ணுற ஆப்ஷனை 24 ஹவர்ஸுக்கு நாங்கள் வந்து ஸ்டாப் பண்ணி வைக்கிறோன்னு மெயில் வந்திருக்கு. ஆனால் இதே தப்பை நீங்கள் மறுபடியும் நாளைக்கும் பண்ணீங்க அப்படின்னா உங்கள் சேனல் எந்த ஒரு அறிவிப்புமின்றி டெர்மினேட் செய்யப்படும். டெர்மினேட்னா உங்கள் சேனல் டெலீட் பண்ணிடுவோம் அப்படின்ட்டாங்க. இதில் வந்து இன்னும் 2 விஷயம் சொல்லியிருக்காங்க. அந்த கமெண்ட் போடுறாங்க இல்லையா, அதே மாதிரி லிங்க்கும் அனுப்பக்கூடாதான். அதில் வந்து சொல்லியிருக்காங்க, எந்த ஒரு விதமான லிங்க்கையும் யாருடைய சேனல்லையும் கமெண்ட்டில் நீங்கள் அனுப்பக்கூடாது. அனுப்புனீங்கன்னா உங்களுடைய கமெண்ட் ஸ்பேமில் போயிடும். இன்னொரு வார்த்தை சொல்லியிருக்காங்க, சப்ஸ்கிரைப் பண்ணிட்டேன், நீங்கள் சப்ஸ்கிரைப் பண்ணுங்க அப்படின்னு சொல்லக்கூடாதான். இந்த 3 விஷயத்த நோட் பண்ணி சொல்லியிருக்காங்க. புரியுதுங்களா? ஒரு யூடியூப்பராக நீங்கள் இருந்தீங்கன்னா நீங்கள் தயவு செஞ்சு யாருக்கும் கமெண்ட் போடாதீங்க. கமெண்ட் போடுறது தப்பு இல்லை, ரிப்பீட்டடாக அதே சேம் கமெண்ட்டை போடக்கூடாது. இப்போ நாளைக்கே தீபாவளி வருதுன்னு வச்சுக்கோங்க, போய் ஒரு 10, 20, 25 சேனலுக்கு தீபாவளி வாழ்த்துக்கள்னு போட்டு விடுறது. தீபாவளி வாழ்த்துக்கள் போடாட்டி கிடக்குதுங்கிறேன், போஸ்ட்டில் போட்டு விடுங்க. ஏதாவது கொஞ்சம் டிஃப்ரெண்ட்டாக போட்டிருந்துருக்கலாம். அவர் போய் எல்லா சேனலுக்கும் அந்த ஐயா பாவம் தவிச்சு போய் வந்துட்டார். என்னமோ வந்திருக்கேம்மா என்னம்மான்ட்டு அப்புறம் பார்த்து அதை வந்து இந்த மாதிரி தான், ஏன் பயப்படாதீங்க, இனிமேல் அந்த மாதிரி பண்ணாதீங்க, லிங்க் அனுப்பாதீங்க, நான் சப்ஸ்கிரைப் பண்ணிவிட்டேன் நீங்கள் சப்ஸ்கிரைப் பண்ணுங்கன்னு சொல்லாதீங்க
அப்படின்னு எல்லா விவரமும் சொல்லவும், ஓ அப்படியா, சரிங்கம்மா, ரொம்ப நன்றிம்மா அப்படின்னாங்க. இது வந்து நீங்கள் தெரிஞ்சுக்கணுங்கிறதுக்காக நான் சொல்கிறேன். அடுத்து இன்னொரு சகோதரிக்கு வந்த ப்ராப்ளம், மானிட்டைசேஷன் அப்ளை பண்ணுறதுக்கு எல்லா ப்ராசஸிங் பண்ணி எல்லாமே செக் பண்ணிட்டேன். ஒரே வீடியோவை ஒரு 10-15 வாட்டி போட்டு வச்சுருந்தாங்க. கலந்து 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 எல்லாத்தையும் நான் செக் பண்ணி சொன்னேன், டெலிட் பண்ணிட்டாங்க. நான் என் கண்ணுக்கு பட்ட எல்லாத்தையுமே செக் பண்ணி சொன்னேன், எல்லாமே டெலிட் பண்ணிட்டாங்க. மானிட்டைசனுக்கு அப்ளை பண்ணியாச்சு. ரெண்டாவது கூகுள் ஆட்சன்ஸில் அக்கௌண்ட் ஓப்பன் பண்ணி அதையும் அவங்களுக்கு ரிவ்யூ, செகண்ட் ஆப்ஷன் ரிவ்யூ கரெக்ட் ஆயிருச்சு. மூணாவது ஆப்ஷன் வந்து சிக்கிக்கிட்டாங்க. மூணாவது தான் யூடியூப் வந்து உங்கள் வீடியோவை எல்லாத்தையும் செக் பண்ணும். யூடியூப் வந்து எப்படி மானிட்டைசேஷன் பண்ணும்போது வீடியோ செக் பண்ணும் அப்படின்னா, ஃபஸ்ட்டு நம்ம சேனலில் உள்ள பாப்புலர் வீடியோவை செக் பண்ணும். பாப்புலர்னு போட்டாலே நம்ம சேனலில் அதிகமாக வியூஸ் போயிருக்கும் இல்லையா, அது போய் காட்டும். அப்படி பார்க்கும்போது அந்த வீடியோ எங்கேருந்து எடுத்திருக்கு, எப்படி எடுத்திருக்காங்க எல்லாமே செக் பண்ணி பார்க்கும். அதே மாதிரி லேட்டஸ்ட்டாக போட்ட வீடியோக்களை வந்து ஜூம் பண்ணி பார்க்கும். இதுதான் யூடியூப் வந்து ஃபஸ்ட்டு செய்யக்கூடியது. அதுக்கப்புறம் தான் எல்லா வீடியோவும் ரிவ்யூ பண்ணும். அதுக்காக பாப்புலரும் லேட்டஸ்ட்டும் தான் பார்க்கும், மற்ற வீடியோ பார்க்காதான்னு கேட்டால் அப்படி கிடையாது. ஃபஸ்ட்டு இது ரெண்டையும் செக் பண்ணிவிட்டு அதுக்கப்புறம் வந்து பார்க்கும். யூடியூப் வந்து ஃபஸ்ட்டு அந்த ரோபோ தான் செக் பண்ணும், கம்ப்யூட்டர் தான் செக் பண்ணும். மேனுவல் வந்து மனுஷங்க வந்து செக் பண்ண மாட்டாங்க. ஃபஸ்ட்டு இவங்க செக் பண்ணி பார்த்துட்டு ப்ராப்ளம் இருந்தால் மட்டும்தான் மனுஷங்க செக் பண்ணுவாங்க, சரிங்களா? அதுவும் நமக்கு அந்த இது வந்ததுக்கப்புறம் நம்ம அப்பீல் பண்ணாதான். அப்போ அந்த சகோதரிக்கு நான் எல்லாமே செக் பண்ணி கொடுத்துட்டேன். மானிட்டைசேஷன் அப்ளை பண்ணி கேன்சல் ஆகி ரிப்பீட்டேட்டிவ் கண்டென்ட்னு வந்துருச்சு. என்னடா இது, நம்ம தான் எல்லாத்தையும் பார்த்து செக் பண்ணி டெலீட் பண்ணிட்டோமே, மறுபடியும் இவங்க ரிப்பீட்டேட்டிவ் கண்டென்ட் கொடுத்துருக்காங்களே என்னன்ட்டு நானும் தலையை உடச்சிட்டு மறுபடியும் செக் பண்ணுறேன், எந்த வீடியோவும் இல்லை. இப்போ இந்த அக்காட்ட நான் கேட்டேன், ஏக்கா ஆல்ரெடி போட்ட வீடியோவை டெலீட் பண்ணிவிட்டு மறுபடியும் போட்டிங்களா அப்படின்னு கேட்டேன். ஆமாம் சிஸ்டர்னு சொன்னாங்க. புரியுதா உங்களுக்கு? ஒரு வீடியோவை போட்டிருக்காங்க, சமையல் வீடியோ ஷார்ட்ஸ் போஸ்ட் எதுவாக இருந்தாலும் சரி, ஒரு வாட்டி போட்டால் அதை திருப்பி போடக்கூடாது. ஆனால் அதில் நான் தான் செக் பண்ணிட்டேனே இல்லையே அப்படின்னு கேட்டால், ஒரு வீடியோவை போட்டிருக்காங்க, அது வியூஸ் போகலைங்கோ, அந்த வீடியோவை அழிச்சிருக்காங்க. அழிச்சிட்டு மறுநாள் அதே வீடியோவே போட்டிருக்காங்க. யூடியூப்பை பொறுத்த வரைக்கும் ஒரு வீடியோ போட்டிங்க அப்படின்னா அதுக்கு ஒரு சர்வர், ஒரு ஐடி கிரியேட் ஆயிரும். அதை நீங்கள் டெலீட் பண்ணாலும் மறுபடியும் நீங்கள் போடும்போது அந்த சேம் ஐடி சேம் சர்வர் காட்டும். அப்போ ரிப்பீட்டேட்டிவ் கண்டென்ட். இவங்க அழிச்சிட்டு போட்டது எனக்கு தெரியாது இல்லையா? சரி, இது ஒரு இனிமையாற்றது மானிட்டைசேஷன் அப்ளை பண்ணும்போது இதையும் கேட்டுக்கிறோம் நானே நினச்சிக்கிட்டேன். அதனால் தயவு செஞ்சு நீங்கள் ஒரு மானிட்டைசேஷன் அப்ளை பண்ண போகிறீங்க, நீங்கள் ஒரு சேனல் வச்சுருக்கீங்கன்னா இன்றைக்கி நான் சொன்ன 2 டிப்ஸையுமே ஃபாலோ பண்ணுங்கள். உங்களுடைய சேனல் வளர்ச்சிக்கு, க்ரோத்துக்கு ரொம்ப பாதுகாப்பானதாகவும் பயனுள்ளதாகவும் இருக்கும்னு நினைக்கிறேன். இந்த வீடியோ பிடிச்சிருந்தா மறக்காமல் லைக் பண்ணுங்கள், ஹைப் பாயிண்ட் கொடுங்க, ஷேர் பண்ணுங்கள் உங்கள் ஃப்ரெண்ட்ஸ்க்கு எல்லாத்துக்கும். அடுத்து வந்து மறக்காமல் வாட்ஸ்அப்பில் நம்பர் இருக்குது, பணம் கட்டித்தாங்க சொல்லித்தரேன், ஃப்ரீ கிடையாது, வேணுங்கிறவங்க கூப்பிடுங்க. பை.